காஷ்மீரத்தில் இருந்து, காஷ்மீரம்னா அது காஷ்மீர், பகவத் தரிசனத்திற்காக வந்திருக்கும் உபாசக பக்தர் ஒருவர். அப்ப காஷ்மீரி சைவீசம் ரொம்ப ஃபேமஸ். காஷ்மீரி சைவீசம் இங்க சுத்த சைவீசம் மாதிரி அங்க ஒரு அங்க ஒரு சைவம் ரொம்ப இதா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் இன்வேஷன் அது இதுன்னு இதுல இப்ப அங்க ரொம்ப இல்லை. பகவத் தரிசனத்திற்காக வந்திருக்கும் உபாசக பக்தர் ஒருவர், பகவத் தரிசனத்தால் ஜென்ம சாபல்யம் எய்தினேன். இதுவரை நான் செய்து வந்த உபாசனை இனி தேவையில்லாததால் என்னிடம் உள்ள தேவதா மூர்த்திகள் சக்கரங்கள் அனைத்தையும் புனித நதி ஒன்றில் விட்டு விடலாமா என்று பகவானிடம் கேட்டார். பகவானை பார்த்து ஒரு உபதேசம் பெற்றுட்டார். இந்த உபதேசத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு புரிதல் வருது. அடடா, இன்னமும் நம்ம உட்காந்துட்டு பூஜையா பண்ணிட்டு இருக்கோமே, உபாசனையா பண்ணிட்டு இருக்கோமே, இந்த மந்திரம் சொல்றது, அந்த பூஜை பண்றது, இந்த விரதம் இருக்கிறது, எதையோ ஒரு உபாசனையா பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப காலமா ரொம்ப அது நித்தியமா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள், அவர் வச்சிருக்க பூஜை, இந்த மனமூர்த்தி, இது எல்லாத்தையும் நம்ம ஆத்துல விட்டுறலாமா? ஏன்னா அதை விட அடுத்ததுக்கு நம்ம போகணுமே, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பகவான்கிட்ட கேட்டிருக்காரு. பகவான் அதுக்கு சொல்றாரு, கிரகஸ்தர்களுக்கு தேவதா பூஜை சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்டதே, அதனால் சித்த சுத்தி உண்டாகும். பூஜை செய்ய வேண்டிய அவசியம் தனக்கு இல்லாவிடினும் பிறருக்கு வழிகாட்டும் முறையில் கிரகஸ்தன் பூஜையை விடாது அனுஷ்டித்தல் நல்லதே. சாஸ்திரத்துல என்னென்ன கர்மங்கள் செய்யணும், என்னென்ன கர்மங்கள் செய்யக்கூடாது, கிரகஸ்தன் என்ன கர்மங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, தர்ம அதர்மங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருப்பது போல, அதாவது நம்ம பகவானை நினைச்சு உபாசனைகள், விரதங்கள், இந்த மாதிரி பக்தி செலுத்தணும், இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில வழிமுறைகள், கைடன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிரகஸ்தர்களாக நீங்க இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த மாதிரி பரம்பரையில வர்றதுனால, உங்களுக்கு இந்த பூஜைகள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நீங்க அதை செய்யலாம், அதை விட வேண்டாம்னு இல்லை. அதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சித்த சுத்தி உண்டாகும். அவர் ஞானம் உண்டாகும் சொல்லல, அது முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க சித்த சுத்தி உண்டாகும் சொல்றாரு, ஏகாகிரகம் உண்டாகும்ன்றாரு. சித்தம் தூய்மையாகும், மனம் அமைதியாகும், சமாதானம் ஏற்படும் அப்படின்றாரு. பூஜை செய்ய வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஆயிடுச்சு, உங்களுக்கு இதுக்கு மேல பூஜை பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துருச்சுனாலும் அதை விடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? தனக்கு இல்லாவிடினும் பிறருக்கு வழிகாட்டும் முறையில் கிரகஸ்தன் பூஜையை விடாத அனுஷ்டித்தல் நல்லதே. நீ பூஜை பண்ண வேண்டிய நிலைக்கு இல்லாம அதை தாண்டி உயர்ந்த நிலைக்கு நீ போயிருக்கலாம், தவறு இல்லை. ஆனா இவ்வளவு வருடங்களா பண்ணியிருக்கிற, நீ ஒரு வழிமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற, அதை அப்படியே கண்டினியூ பண்றதுல உனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அப்படியே கண்டினியூ பண்ணலாம், புரியுதா? அனுசரிச்சனால உனக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதை அனுசரித்தால் நல்லதுதான். பிறருக்கு வழிகாட்டும் மாதிரி இருக்குமே. மற்றவங்களுக்கு இப்போ உன்னை பார்க்குறவங்க, நீ இவ்வளோ வருஷமா சின்சியரா பண்ணிட்டு இருக்க, மற்றவங்க பார்க்குறவங்க உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், அவங்களும் இந்த மாதிரி சத்காரியம் பண்ணுவதற்கு, உபாசனை பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குமே, அதனால நீ பண்ணலாம். உனக்கு இதுல பலன் எனக்கு வேணும்னு நினைச்சு நீ பண்ற அந்த இன்டென்ஷனை விட்டுறலாம். ஆனா இதனால வேற ஏதோ நீ சும்மா இருக்கிறதுக்கு இதை பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறது கூட நீ பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறார். நீ தொடர்ந்து பண்ணேன்னா உனக்கு சித்த சுத்தி உண்டாகும் அப்படிங்கிறார். நம்மகிட்ட பல பேர் கேட்கறது உண்டு, இந்த ஞான உபதேசங்கள், இந்த விஷயங்கள்லாம் கேட்டோன்னா பூஜை எல்லாம் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்? நான் எனக்குள்ள ஒரு தெளிவு வர்றதுக்கு முன்னாடியும் நான் பூஜை எல்லாம் பண்ணியிருக்கேன், கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். நமக்கு சிறு வயதுல இருந்து நமக்கு இந்த நம்மளுடைய சனாதனம் இது சார்ந்த ஒரு, நம்ம குடும்பத்துல எப்படி சொல்லுவா அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கிறதுனால அது அப்படியே நமக்கு இப்ப கண்டினியூ ஆகிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. இப்ப நான் நீங்க உங்களுக்கு தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தெளிவு அறிஞ்சிச்சு, நீங்க ஏன் பூஜை பண்றீங்க? நீங்க தான் எல்லாமே பிரம்மன்ற போது நீங்க ஏன் உட்காந்து விளக்கேத்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு நீங்க கற்பூர தீபார்த்தனை காட்டுட்டு மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னாரோ அதே பதில நீங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுல எனக்கு இது வேணும், அது வேணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும்ன்ற பலன்ல நாம செய்யறோமா எதிர்பார்த்துனா கிடையாது. நமக்கு அது ஒரு உபாசனையா பழகி இருக்கு. நம்ம ஒரு கிராட்டிடியூடா, ஒரு நன்றி உணர்வா நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை பண்றதுக்கு இந்த காரியம் பண்றதுல தவறு கிடையாது. ரெண்டாவது, இதை நாம் பண்றதுனால மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும், ஒரு வழிகாட்டியாகவும், அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ்க்காகவும் இருக்கும் பொழுது அதுல ஒன்றும் தவறு இல்லையே. புரியுதுங்களா? அதனால இது
பண்ணாங்கன்னா அவங்க வந்து தெளிவடையலைன்னு அர்த்தம், பண்ணலைன்னா அவங்க தெளிவடைஞ்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கவே கூடாது. ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் அவங்களுடைய க்ரோனப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிரஷன் பண்றாங்க. இப்ப ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எடுத்தீங்கன்னா அவரெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இதுக்கு வெல் அகைன்ஸ்டா பேசுவார். அவர் மோர் லாஜிக்கலா அப்ரோச் பண்ணுவார். புரியுதுங்களா? ரஜினிஷும் அப்படிதான் என்ன பண்ணுவாரு, மோர் லாஜிக்கலா அப்ரோச் பண்ண நிறைய மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. லாஜிக்கலா அப்ரோச் பண்றது, இந்த மாதிரி புத்தர் வந்து வேற மாதிரி அவர் அப்ரோச் பண்றாங்க. எல்லாமே ஒவ்வொரு சத்தியத்தை வேற வேற மாதிரி வேற வேற ஆங்கிள் அப்ரோச் பண்றாங்க. நம்ம பிரைன் எந்த மாதிரியான அப்ரோச் நம்ம க்ரோயிங்க்கு இதா இருக்குதோ அந்த அப்ரோச் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. நல்லது.